வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சி. கேரள அரசின் திட்டத்தை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. பள்ளிகளை துவங்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உத்தரவு. கேரள அரசின் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என ஒன்றிய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசு கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிபுணர் மதிப்பீட்டு குழு கேரள அரசின் பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் மேற்படி கருத்துருவினை வரவிருக்கும் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துள்ளதையும் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகளை தொடர்புடைய துறைகள் கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட வலுவான சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசின் சார்பில் எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளினை நீக்கிடவும், எதிர்காலத்தில் கேரள அரசின் இது போன்ற எந்த ஒரு கருத்துருவினையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 43வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளையும் இது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்துக் கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அரசும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது. ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே வந்து அணை கட்டி முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது. இது அநியாயம், இது அநீதி. ஒரு மாநிலத்தினுடைய சட்டபூர்வமான உரிமையை 999 ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படிதான் இங்கே முல்லை பெரியாறு பென்னிக்குயிக் அணை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படியாவது இடித்து விட வேண்டும், தங்களுக்கென்று ஒரு அணை கட்டி இடுக்கிக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். தமிழக அரசும் இம்மியும் அதற்கு இடம் தராமல், இடம் கொடுக்காமல் நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இதிலே ஓரவஞ்சகம் செய்யக்கூடாது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட திருவள்ளுவருக்கு காவி நிற உடை அணிவித்து ஆளுநர் தொடர்ந்து அநாகரிக வழியில் நடந்து கொண்டிருப்பதாகவும் வைகோ கண்டனம் தெரிவித்தார். இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று. திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயர் கூட இருக்காது, எந்த மன்னன் பெயரும் இருக்காது, எந்த மதத்தின் பெயரும் இருக்காது. ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போர்த்தினார்கள். இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறிபிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவித்தாலும், எங்கே காவி உடை அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற, உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர்தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன். இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன். நிகழ்வின் போது மதிமுக மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், எழும்பூர் பகுதி செயலாளர் தென்றல் நிசார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் கேரள மாநில அரசு முயற்சிக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கேரள மாநில அரசு முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவது தொடர்பாக சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசின் மதிப்பீட்டு குழுவின் பரிசீலனைக்கு பட்டியலிடப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்காமல் கேரள மாநில அரசு புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வுகள் மேற்கொள்வதும் திட்ட அறிக்கையை தயாரித்துள்ளதும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ள வைகோ, தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் ஒன்றிய அரசு செயல்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து கேரள மாநில அரசின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு முறியடிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 1 முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலை ஒட்டி இதர வகுப்புகளுக்கும் வழக்கத்தை விட முன்கூட்டியே ஆண்டு இறுதி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன. பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் திறப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் பள்ளிகளை திறக்க தேவையான ஏற்பாடுகளை செய்யவும் கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய பாடநூல்கள், சீருடைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை திருவள்ளுவர் தின அழைப்பிதழில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றதற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, முல்லை பெரியாறு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாது என தெரிவித்தார். அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு தடுத்துருக்கோங்கிறது நாங்கள் பிடிச்சிருக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்க அன்றைக்கி நடமாட்டத்தை விட்டுட்டாங்க, நாங்கள் இன்றைக்கி தடுத்துருக்கோம். அது தடுக்கப்படுவதனால தான் இவ்வளவு பறிமுதல்கள் எங்களால் செய்யப்படுகின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டார். அதனால் இளைஞர்களுடைய வாழ்வு, மாணவர்களுடைய வாழ்வு கெடும் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதுதான் எங்களுடைய லட்சியம். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட அனுமதி கோரி ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள கேரள அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் வேதனையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 30ஆம் தேதி வரை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 30ஆம் தேதி வரை வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்தவித பரிந்துரை கடிதங்களும் ஏற்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணிகள் தொடக்க உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டதை அடுத்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் புதிய குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்துள்ளனர். புதிய குடும்ப அட்டை கோரி இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம்.
மாவட்டம் ஆம்பூர் அருகே மின் மாற்றியை உடைத்து சுமார் 3 லட்சம் மதிப்பிலான காப்பர் காயில் மற்றும் மின் சாதன பொருட்கள் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுகா சோமலாபுரம் ஊராட்சி அருகாமையில் உள்ள பச்சுருப்பு பகுதியில் சுமார் 250 kV மின்சாரம் கேங்கை ஒழித்து இரவு மர்ம நபர்களால் முடிக்கப்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள அதனுடைய மூலப்பொருட்களை திருடி சென்றுள்ளார்கள். இதனால் இந்த பகுதியிலே குடிநீருக்கு காவிரி கூட்டு குடிநீர் அனைத்து பகுதிக்கும் தினமுதலும் செல்லுகின்றது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மற்றும் சுற்றுப்புற பகுதியில் அனைத்து விவசாயிகளும் செல்ல வேண்டிய மின்சாரம் தடைப்பட்டு மிகவும் பாதிப்படைந்துள்ளது. இது சம்பந்தமாக மின்துறை உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட உரிய மாவட்ட நிர்வாகமும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியிலே அங்கங்கு சிசிடிவி கேமரா பொருத்தினால் இந்த போன்ற திருட்டுகளை தடுக்கலாம் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் விரும்புகிறார்கள். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் கழக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேரு முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடுவது, நாடாளுமன்ற தேர்தலில் கழக வேட்பாளரின் வெற்றிக்காக பிரச்சாரம் செய்த MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை பகுதிகளில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் பட்டாசு விபத்தின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக பட்டாசு ஆலைகளில் விதிமுறைகள் மீறப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தி நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் கால வரையின்றி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா பால நாகம்மன் ஆலயத்தில் வருடாந்திர உற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அங்க பிரதர்ஷனம் விழா நடைபெற்றது. இலங்கை தமிழர்கள் முகாமில் அமைந்துள்ள விநாயகர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம், தீச்சட்டி மற்றும் அங்க பிரதர்ஷனம் ஆகிய சிறப்பு நேர்த்திக் கடனை செலுத்தினர். அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற ராஜஸ்தான் மாநில தலைவர் ககன்தீப் சிங் படுகொலைக்கு நீதி கேட்டு திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் மற்றும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் இணைந்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதனுடைய விளைவாகத்தான் அவர் மரணம் அடைந்திருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கு. அதற்கு பிறகாவது அந்த குற்றவாளிகளை கைது செய்வதற்கு காவல்துறை முயற்சி செய்திருக்கான்னு சொன்னா நிச்சயமா இல்லை. ஆனா அதற்கு பதிலா போராடுகிற போராளிகளை மிரட்டுகிறது அந்த சமூக விரோத கும்பல்கள் தான் இந்த கொலைக்கு காரணம் என்பதை சுட்டிக்காட்டி போராடக்கூடிய அந்த போராளிகள் வீடுகளில் புகுந்து அவர்களை மிரட்டுகிற வேலையெல்லாம் இந்த காவல்துறை அதிகாரிகள் செய்யறாங்க. ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் ககன்தீப் சிங் அவர்களை மிரட்டியதை பார்த்து அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள்கிட்ட போய் நீங்க இதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் ராஜஸ்தான்ல மிரட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்தியா முழுக்க இந்த நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில தொடர்ந்து இந்த படுகொலை என்பது நடந்துகிட்டே இருக்கு. நரேந்திர தபுல்கர் படுகொலை செய்யப்பட்டாரு, கோவிந்த் பன்சாரே படுகொலை செய்யப்பட்டாரு, கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டாரு. அதே போல தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டதற்கு 50 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னா எங்களுடைய அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் இந்தியா முழுக்க வலுவான போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டு சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் சுமார் 2000 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல்களை மதுவிலக்கு காவல்துறையினர் கீழே கொட்டி அழித்தனர். சாராய ஊழல் பதுக்கி வைத்திருந்த கோட்டை காலனி பகுதியை சேர்ந்த அருணாச்சலம் மற்றும் கள்ளிச்சேரி பகுதியை சேர்ந்த கண்மணி மற்றும் மணிமாறன் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களை கொண்டு கிராமப்புற வேளாண் பயிற்சி மற்றும் கிராமப்புற வேளாண்மை இயற்கை முறை உரம் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட இயற்கை முறை மகசூல் குறித்து விவசாயிகளுக்கான செயல் விளக்கம் செய்து காட்டினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை
வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 6,650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 96 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தைவானை சுற்றி 2வது நாளாக சீனா போர் ஒத்திகை மேற்கொண்டது. தைவானின் உறுதியான நட்பு நாடான மற்றும் ராணுவ ஆதரவாளரான அமெரிக்கா சீனாவை நிதானத்துடன் செயல்படுமாறு ஐநா அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் தைவான் பிரதேசத்தை சுற்றியுள்ள பகுதிகள், தைவான் நிர்வாகத்தின் கீழ் உள்ள கின்மென், மாட்சு மற்றும் டோங்கி போன்ற பிரதேசங்கள் உட்பட தீவின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீனா போர் ஒத்திகையை தொடங்கியுள்ளது. வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் எரிசக்தி இறக்குமதியை சீர்குலைப்பதற்காக காங்சியங் போன்ற முக்கியமான துறைமுகங்களை குறிவைத்து இதுபோன்ற போர் ஒத்திகை பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சீன ராணுவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சி. கேரள அரசின் திட்டத்தை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் என வைகோ வலியுறுத்தல். ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. பள்ளிகளை துவங்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள உத்தரவு. கேரள அரசின் நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டும் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.